எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது கருவாடு மீன் ஊறுகாய். இதுக்காக நான் இங்கே சுறா மீன் கருவாடு தான் எடுத்திருக்கு. 2 எபிசோட் முன்னாடி நான் இதே சுறா மீன் கருவாடோட குழம்பு பண்ணியிருந்தாங்க. அப்போ சொல்லியிருந்தாங்க மிச்சம் இருக்கிற கருவாடு நம்ம இப்போ ஊறுகாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இப்போ நான் பண்ணியிருக்கு. இது எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு வரலாம். சுறா மீனே வேணுன்ட்டு இல்லை, முள் இல்லாத எந்த மீன் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி பிக்கிள் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். 3/4 கிலோ கருவாடு மீன் நான் இங்கே எடுத்துருக்கு. 750 கிராம் இருக்குது. மீன் எடுக்கும்போது பார்த்துக்கோங்க, இது ரொம்ப கட்டியாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க பிக்கிளுக்காக. அதே மாதிரி சுறா மீன் தான் எடுக்கிறேன் அப்படின்னா அது வெள்ளை கலர் இருக்கிறது எடுக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதில் தோல் இருக்குது. நம்ம குழம்பு வைக்கிற டைமில் தோல் எடுத்துட்டு தான் பண்ணாங்க. ஆனால் இப்போ பிக்கிள் பண்ணும்போது நான் தோல் எடுக்கலை, அந்த தோலோடு சேர்த்து தான் ஃப்ரை பண்ண போகிறாங்க. இது ஃபுல்லாக உப்பாக இருக்குது. ஒரு டைம் நல்லா கழுவி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஸ்கொயராக சின்ன சின்ன ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றி நல்ல தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி மேலே வரைக்கும் மூடுற மாதிரி அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அது ஒரு 15 நிமிஷம் டு 20 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். நல்லா ஊறினா அதுக்குள்ளே மேலே ஒட்டி இருக்கிற அந்த உப்பெல்லாம் நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த தண்ணி வடித்ததுக்கு பிறகு ஒரு 2 டைம் இல்லை 3 டைம் நல்லா 2-3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுகி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 3 டைம் நல்லா கழுகி தண்ணி வடித்து எடுத்து வச்சிருக்கிற மீன் தான் இது. இதுக்குள்ளே நான் 2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே காரமாக இருக்கிற மிளகாத்தூள் போட்டு கொடுத்துருக்கு. அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு கொடுத்துருக்கு. வேறு எதுவுமே இப்போ நான் இது ஃப்ரை பண்ண போகிறேன். வேறு எதுவுமே இதுக்குள்ளே இப்போ நான் ஃப்ரை பண்ணுறதுக்காக போடலை. உப்பு இந்த மீனில் இருக்குது நிறைய, அதனால எக்ஸ்ட்ரா உப்பு போடலை. இப்போ அந்த மிளகாத்தூள் அந்த மஞ்சத்தூள் இது ரெண்டுமே நல்லா இதில் அப்சர்வ் ஆகணும். அதுக்காக ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா கோட்டாக இருக்குது இதில். இது ஒரு 15-20 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் கூடி இப்படி இருக்கட்டும். அந்த காரம் கொஞ்சம் உள்ளே இறங்கட்டும். அதுக்கப்புறம் இது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்காக இந்த மாதிரி திக்காக இருக்கிற ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் இருந்தால் நான்ஸ்டிக்கும் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ அடி பிடிக்காமல் நல்லா கிடச்சிடும். நான் இப்போ நான்ஸ்டிக் எடுக்கலை, இந்த மாதிரி ஒரு பாத்திரம் தான் எடுத்துருக்கு. இதில் நான் ஆயில் ஊற்றிருக்கு. அந்த ஆயிலோட அளவு நான் இப்போ கரெக்டாக சொல்ல முடியல, ஏன்னா எடுக்கிற பாத்திரத்தோட அளவு பொறுத்த வரைக்கும் நம்ம ஊற்றுற ஆயிலும் சேஞ்ச் ஆகும். இது பாருங்கள், இந்த மீன் இதுக்குள்ளே நான் இப்போ பாதி மீன் போட்டிருக்கு, ஒன்றா போடலை. பாதி மீன் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ மீன் போட்டாலும் அந்த மீனுக்கு மேலே எண்ணெய் நிற்கணும். அந்த அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றி இது ஃப்ரை பண்ணணும். இப்போ நான் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஊற்றி இருக்கிறது தேங்காய் எண்ணெய் தான். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், பாம் ஆயில், எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிடலாம். ஆனால் நம்ம எப்போவுமே ஊறுகாய் போடுற மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணாதீங்க. நல்லெண்ணெய் மீனுக்கு நல்லா இருக்காது. அதனால நீங்கள் நல்லெண்ணெய் தவிர வேறு எந்த வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மீன் ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல ஃப்ரை ஆகும்போது அந்த மீனுக்குள்ளே இருக்கிற தண்ணி தான் முதல்ல கொதிச்சுட்டு இருக்கும், அந்த எண்ணெயோட கலந்து கொதிச்சுட்டு இருக்கும். அந்த தண்ணி வற்றினதுக்கு பிறகு இப்போ பாருங்கள் எண்ணெயிலே ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ திருப்பி போட்டுடலாம். எண்ணெய் மேலே வரைக்கும் நிற்கிறதுனால இந்த மீன் ஒரே டைமில் 4 சைடும் நல்லா ஃப்ரை ஆகும். இருந்தாலும் ஒரு டைம் திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், குவான்டிட்டி கம்மி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆகணும், சுத்தமாக இதுக்குள்ளே தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் இந்த மீன் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாட்டிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நின்று இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தீ மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க.
இப்போ இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கு. அதே மாதிரி அடிப்பிடிச்ச அந்த கொஞ்சம் மிளகாவோட பவுடரில் அடிப்பிடிச்சிருந்துச்சு, அதுவும் நான் அது கூட கொஞ்சம் போட்டு கொடுத்துருக்கேன். அது வந்து கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகிறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா போட வேண்டாம், விட்டுருங்க. இப்போ வந்து மிச்சம் இருக்கிற மீனும் நான் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கு. பாதி பாதி தான் போட்டு கொடுத்து அந்த 3/4 கிலோ மீனும் இதே மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில், டார்க் ப்ரௌன் கலரில் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கு. பாருங்க, குவான்டிட்டி பாருங்க, நேர் பாதி கூடி இல்லை, அந்த அளவுக்கு இது வந்து கம்மி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி பிக்கிள் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதுக்காக பூண்டு எடுத்து வச்சிருக்கு, அதே மாதிரி இஞ்சி, க்ரீன் சில்லி, அதே மாதிரி கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாமே எடுத்து வச்சிருக்கு. பச்சை மிளகாய் ஒரு 4 பீஸு, கருவேப்பிலை வந்து கம்மியாக போதும், ரொம்ப அதிகமாக போட வேண்டியதில்லை. இஞ்சி பூண்டு எப்படின்னா நம்ம இது கட் பண்ணும்போது 1/2 கப் அளவுக்கு வரணும். அந்த குவான்டிட்டி பார்த்து எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு 25 பீஸ் கட் பண்ணும்போது 1/2 கப் இருக்கும். இஞ்சியும் அதே அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெடிச்சதுக்கு பிறகு இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எந்த எண்ணெய் எடுத்துருக்கீங்களோ அதே எண்ணெய் இது வந்து தாளிக்கிறதுக்கும் எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து மாற்றி யூஸ் பண்ணாதீங்க, ஒரே எண்ணெய் எடுத்துக்கோங்க. பாருங்க, இது வந்து பாதி வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் வேணும். இதுக்குள்ளே சுத்தமாக தண்ணியோட இது இருக்கக்கூடாது. ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கு பிறகு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தா அந்த கருவாடு மீன் இதுக்குள்ளே போட்டு கொடுத்துடலாம். இந்த மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா பொறுமையாக டைம் எடுத்து தான் நல்லா வெயிட் பண்ணி தான் ஃப்ரை பண்ணணும். அதுக்கு நீங்கள் பிஸியாக இருக்குது, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நாளைக்கு கூடி இந்த மாதிரி தாளித்து எடுத்துக்கலாம். இல்லை ஒரு நாள் கழித்து 2 நாள் கூடி கழிச்சது நீங்கள் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இப்போ வந்து நான் இதுக்குள்ளே வந்து 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அது போட்டு கொடுக்குறேன். பெருங்காயம் பவுடர் போட்டு கொடுக்குறேன். இது வந்து ஆப்ஷனல், இது போடலைனாலும் கூட நம்ம பிக்கிள் வந்து சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் பிக்கிள் தானே அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் போட்டு கொடுத்துருக்கு. அதுக்கு மேலே போடாதீங்க. நம்ம சாதாரணமாக மாங்காய் பிக்கிள் இல்லை எலுமிச்சம்பழம் அதுக்கெல்லாம் போடுற மாதிரி ரொம்ப அதிகமாக போடாதீங்க, கசப்படிக்கும். கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து 1/4 கப் வினிகர் ஊற்றியிருக்கு. 1/4 கப்பு தான் ஊற்றியிருக்கு. முதல்ல ஊற்றும் போது நம்ம ஊறுகாய் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்ச மீன் தான் அது கல் மாதிரி இருக்கும். இந்த வினிகருக்குள்ளே அந்த உப்பு இருக்கிற அந்த மீன் வந்து சாக் ஆகும்போது நல்லா டேஸ்டான ஒரு ஊறுகாய் நமக்கு கிடைக்கும். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டு நல்லா அமர்த்தி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து அப்போவே யூஸ் பண்ணாதீங்க. இந்த மீன் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும், அதுக்காக நம்ம ஒரு நாள் வெயிட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் இப்போ இது பண்ணி வச்சு இதே மாதிரி நல்லா அமர்த்தி விட்டுருங்க. நல்லா அமர்த்தி விட்டதுக்கு பிறகு அடுத்த நாளைக்கு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அடுத்த நாளைக்கு ஓப்பன் பண்ணும்போது ஒரு பாதிக்கு மேலே நல்லா சாக்காக இருக்கும். அப்போ வேணால் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, இந்த ஊறுகாய் வந்து கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, வெளியே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் ஒரு டைம் வச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் வெளியே எடுத்து வச்சு அது கெட்டு போயிடும். அதனால ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் எப்போவுமே வெளியே வச்சுக்கோங்க. ஒரு டைம் ஃப்ரிட்ஜில் வச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து தண்ணி இது ஏதோ பெட்டுருச்சுன்னா அது வந்து கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்போ நம்ம சாதாரணமாக ஊறுகாய் மாதிரியே தான். இப்போ பாருங்கள், அடுத்த நாளைக்கு நம்ம பிக்கிள் வந்து கொஞ்சம் சோக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விnegar ஊற்றி கொடுத்துடலாம். விnegar அதிகமாக ஊற்றும் போது பார்த்துக்கோங்க, அதில் நம்ம உப்பு எதுவுமே போடலை, அந்த மீனுக்குள்ளே இருக்கிற உப்பு தான். விnegar அதிகமாக ஊற்றுற டைமில் உப்போட டேஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் போட்டு கொடுத்துக்கோங்க. நம்ம கருவாடு மீன் ஊறுகாய் வந்து ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வெளியே ஹாஸ்டலில் தங்கிட்டு இருக்கிறவங்க, ரொம்ப தூரமாக வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக முடிஞ்ச ரொம்ப டேஸ்டியான ஒரு ஊறுகாய் இது வந்து சாப்பாடுக்கு ரொம்ப அதிகமாக வேணாம், ஒரே ஒரு பீஸ் மட்டும் போதும். நம்ம ஒரு பிளேட் சாப்பாடு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஊறுகாய் தான் இது. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையல் கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும்
வணக்கம்.